வணக்கம் மக்களே. காசிக்கு போய் கங்கையில குளிக்கிறத விட நம்ம புதுச்சேரி திருக்காஞ்சியில ஓடுற சங்கராபரணி ஆத்துல குளிச்சா அதை விட புண்ணியம்னு சொன்னாங்கயா. சரின்னு நானும் இந்த ஆத்துல ஒரு முங்க போட்டு 3000 வருஷம் பழமை வாய்ந்த கங்கை வராக நதீஸ்வரரை கும்பிட்டு போவோம்னு வந்தேயா. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இது ஆறு இல்ல சாக்கடைன்னு. இந்த கோயிலை சுத்தி இருக்க ஆரியபாளையம், கோட்டமேடு, கணுவாப்பேட்டை, மேல் திருக்காஞ்சி இந்த ஊர்ல இருக்க எல்லார் வீட்டு சாக்கடை தண்ணி இந்த ஆத்துல தாயா கலக்குது. இப்ப கூட பாருங்க, இந்த கோயிலு கும்பாபிஷேகத்துக்கு வந்த 5 லட்சம் பேரும் இந்த ஆத்துல தாயா குளிச்சாங்க. தண்ணி சரியில்லை, நாத்தம் அடிக்குதுன்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டே போனாங்கயா. அதனாலதாயா இந்த சாக்கடையெல்லாம் நேர ஆத்துல விடாம அங்கே சுத்திகரிப்பு நிலையம் வச்சு சாக்கடையை சுத்தம் பண்ணி அப்புறமா ஆத்துல விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த தொல்லையெல்லாம் நமக்கு இருக்காதுல்ல. இருக்க கோயிலு, கோலம், சாமி எல்லாம் நாங்க தான் குத்தகைக்கு எடுத்திருக்கோம்னு இந்த பிஜேபி காரங்களும் RSS காரங்களும் சொல்லிக்கிட்டு கலவரத்தை பண்ணிட்டு திரியுறாங்க. ஆனா இந்த திருக்காஞ்சியில ஓடுற ஆறு அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லாரும் கொதிச்சு போய் போராட்டம் பண்ணதுனால நம்ம NRA 2024ல 35 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டாச்சுன்னு சொன்னாரு. ஆனா இன்ன வரை வேலை ஆரம்பிக்கலையா. இப்ப கேட்டா டெண்டர்ல பிரச்சனை, இடம் கிடைக்கலைன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாருயா. டெண்டர் அனௌன்ஸ்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட்பாண்டட் ப்ரோ.